ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானு சரஸ்வதி அரசு. வாங்க இன்றைக்கி கர்நாடகா ஃபேமஸ் ஸ்வீட் காசி ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 250 கிராம்ஸ் ஆஷ்கார்ட் எடுத்து துருவி வச்சுருக்கிறேன் நான். அதில் பாதி சர்க்கரை, கொஞ்சம் குங்குமப்பூ, ஒரு 10 பல் முந்திரி, தாளிக்க நெய், ஏலக்காய் பொடிச்சு வச்சுருக்கேன். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி நம்ம முந்திரியை பொரித்து எடுத்து வச்சிடலாம். அதே நெய்யில் நம்ம இந்த துருவி வச்சுருக்கிற ஆஷ்கார்ட் இருக்குது இல்லையா, அதாவது ஆஷ்கார்ட் பம்ப்கின் இருக்கு இல்லையா, அதை போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சம் குங்குமப்பூ போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கினதும் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு இன்னும் நல்லா வதங்கி விட எடுத்துக்கலாம். இது துருவி இருக்கிறனால சட்டுன்னு வெந்து வந்துடும். இப்போது 1 கப் எனக்கு துருவின பம்ப்கின் இருந்துச்சு. அதில் பாதி அளவுக்கு சர்க்கரை நான் போட்டிருக்கேன், 1/2 கப் அளவுக்கு. அந்த அளவுக்கு சர்க்கரை போட்டால் போதுமானது. இப்போது அந்த சர்க்கரையும் நெய்யும் சேர்த்து எல்லாம் சேர்ந்து வெந்து வந்துட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் ஹல்வா பதம்க்கு வந்துட்டுருக்கு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம். நான் அது ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரையோடு சேர்த்து அது ஏலக்காவையும் நான் பொடிச்சு வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போது நம்ம நல்லா கிளறி கொடுத்துட்டு பொரிச்சு வச்சுருக்கிற முந்திரியை சேர்த்து இதில் தாளித்து எடுத்துக்கணும். கலந்து விட்டுக்கிட்டால் உங்களுக்கு ஸ்வீட்டான காஷி ஹல்வா தயாராகிடும். தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம நெய் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம், நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த ஸ்வீட் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஹல்வா நம்ம நிறைய மேரேஜஸ்லலாம் இந்த ஸ்வீட் போடுவாங்க, நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. இது செஞ்சு பாருங்கள். நல்ல ஸ்வீட்டு, நல்ல ஒரு நல்ல டேஸ்ட்டான ரெசிபி இது. சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். கெஸ்ட் யாராவது வந்தாலுமே நம்ம டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறுபடியும் அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.